ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லி மெஸ் ரெசிபீஸில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் அடை தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அடைக்கு மாவு அரைக்கும் போது 1 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் புழுங்கரிசி, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு போட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் பார்த்திங்கன்னா 2 கரண்டி அளவுக்கு வந்து நான் ராகி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 4 கரண்டி அளவுக்கு அடை மாவு சேர்த்துறேன். நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட்டி கொச்சு சேர்த்துக்கலாம். இப்போ அடை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நான் இப்போ வந்து அடை மாவில் நான் வரமிளகா, சோம்பு, சீரகம் எதுவுமே போட்டு அரைக்கல. நான் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணும்போது தான் சேர்த்த போகிறோம். இப்போ ராகி மாவு கூட வந்து அடை மாவு சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு ராகி மாவு வந்து ட்ரையாக இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சிடலாம். இது வந்து அடை மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இந்த மாவு வந்து புளிக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம அரைச்சந்தாமையே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு திக்காக வந்து கரைச்சிட்டேன். இப்போ தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி கரைச்சி வச்சிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு கரைச்சி வச்சாச்சு. இப்படி இருக்கட்டும். இப்போ இதுக்கு 2 பெரிய வெங்காயம், 1 கேரட்டு, 3 பச்சை மிளகா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ண பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை அப்படிங்கிறதால நான் போடலை. நம்ம கட் பண்ண பெரிய வெங்காயம், கேரட்டை வந்து துருவி சேர்த்துருக்கேன். இப்போ இது சேர்த்துட்டு இதில் வந்து 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துறதுனால சேர்த்தலாம். நான் வந்து பெருங்காயம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு சேர்த்தலை. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். திக்னஸ் ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தோசை மாவு பத்துக்கு இருந்தாவே வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இப்போ இதுக்கு வந்து சட்னி வந்து நான் வேர்க்கடலை சட்னியை தான் அரைக்கிறேன். அதுக்கு 1 கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 2 வரமிளகா, கொஞ்சமாக புளி, 1 பல் பூண்டு, கொஞ்சமாக கருகப்பில், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அரைச்சி எடுத்தோன்னா டேஸ்ட்டான வேர்க்கடலை சட்னியும் ரெடி. இப்போ வந்து தோசைக்கல் சூடாயிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற அடை மாவு சேர்த்துக்கலாம். இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப லேசாக ஊற்ற முடியாது. ஏன்னா காயெல்லாம் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து திக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நம்ம அடை தோசையில் எப்பயுமே பிளெயினாக செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது தோசையும் வந்து டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. ஒரு சைடு வெந்தந்தாம திருப்பி போட்டுக்கலாம். நல்லா 2 சைடும் வேக விட்டு எடுத்து சர்வ் பண்ணோம்னா டேஸ்ட்டான கேழ்வரகு அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து வேர்க்கடலை சட்னி சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். தேங்காய் சட்னி கூட வந்து நம்ம சர்வ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற மாவில் சொரக்காய் அடை தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடை மாவு வந்து மீதி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு 3/4 சொரக்காவை வந்து இந்த மாதிரிக்கு எடுத்திருக்கேன். இது தோல் சீவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கட் பண்ணி. அதுலேயே வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், 3 பல் பூண்டு. இப்போ இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு இருக்குது. இப்போ இதை வந்து நம்ம அடை மாவில் சேர்த்துக்கலாம். தண்ணி விட்டு அரைச்சோம் அப்படின்னா தோசை வந்து ரொம்ப தண்ணியாட்ட ஆயிரும் மாவு. அதனால் வந்து நான் தண்ணி விடாமல் தான் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சீரகம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து இந்த சொரக்காய் அடைக்கு வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு இது பார்த்திங்கன்னா நான் ஒரு 15-20 அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சாப்பரில் போட்டு சாப் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இந்த மாவு வந்து ரொம்ப நேரம் நம்ம வைக்கணுங்கிறதில்ல, அரைச்சந்தாமையை வந்து நம்ம செய்யலாம். நம்ம பச்சை மிளகா வந்து கொடையை போட்டு அரைச்சதுனால இதில் கட் பண்ணி சேர்த்தலை நான். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தோசைக்கல் சூடானதாமல் தோசை ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம நல்லா லைட்டாக தேய்க்கிற மாதிரி தான் இருக்கும். இதுலேயும் கொஞ்சம் நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப லேசாக வராது, பட் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி அடையை செய்யாமல் இந்த மாதிரிக்கு வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இந்த அடைக்கு வந்து சொரக்காய் அடைக்கு வந்து பிளெயின் தேங்காய் சட்னியோட தான் சர்வ் பண்ணியிருக்கேன்.
அடைக்கு வந்து அவியல் வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.